வணக்கம். வீட்டில் துளசி மாடம் வைத்து வணங்குவது ஏன்? துளசி மாடம் தாவர இனங்களில் துளசி மிகவும் மருத்துவ சக்தி வாய்ந்தது. பொதுவாக தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் துளசி செடி மற்ற தாவரங்களை விட மிக அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டது. சுற்றுச்சூழலில் உள்ள காற்று மண்டலத்தையே சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆக்சிஜனை அதிகம் வெளியிடும் துளசி செடியை நட்டு வளர்த்து அதிகாலை வேளையில் அதை சுற்றி வந்து வழிபடும் முறையை வைத்துள்ளனர். அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த வேளையில்தான் இயற்கையின் அத்தனை அம்சங்களும் மிகவும் புதிதாக சுத்திகரிக்கப்பட்டதை போல் இருக்கும். அதாவது இந்த நேரத்தை தான் ஓசோன் அதிகம் இருக்கும் நேரம் என்று இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது இயற்கையாகவே காற்றில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் நேரமான அதிகாலை வேளையில் துளசி செடியை சுற்றி வந்தால் அதிக சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கலாம் என்பதுதான் இதன் சாராம்சம். அதாவது எல்லா ஜீவராசிகளும் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசித்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற தாற்பரியத்திலேயே இந்த சம்பிரதாயம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தாஜ்மஹாலை காப்பாற்ற அதை சுற்றி லட்சக்கணக்கில் துளசி செடியை நட்டு வைக்கப் போகிறார்கள். ஏனெனில் தாஜ்மஹாலை சுற்றி காற்று மாசுபடுவது தடுக்கப்படுவதால் அந்த பழம்பெருமை வாய்ந்த கட்டடம் வேகமாக அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். ஒரு கல்லால் கட்டிய கட்டடத்தையே துளசி செடி காக்கும் என்றால் இரத்தமும் சதையும் கொண்ட மனிதனை கண்டிப்பாக காக்கும் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, மருத்துவத்திலும் துளசிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. துளசி இல்லாத ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவமே கிடையாது. இப்படியான அற்புத செடியை கண்டறிந்து அதன் பலனையும் அனைத்து மக்களும் ஆழமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதை ஒரு வழிபாட்டு சம்பிரதாயமாகவே நம் இந்து தர்மத்தில் வைத்துள்ளார்கள். எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் மனநலனுக்கு பெருமாளை கும்பிட்டால் உடல் நலனிற்கு துளசி தீர்த்தத்தையும் பிரசாதமாக வாயில் போட்டு சுவைக்க துளசியும் கையில் கொடுப்பதுண்டு. ஆக மனோவியலும் அறிவியலும் ஒருங்கே சேர்ந்துதான் நம் எல்லோரையும் வழிநடத்தி வருகிறது. பெருமாள் கோயிலுக்கு வாரம் ஒருமுறை பொங்கல் துளசி பிரசாதம் சாப்பிடாமல் வராதீர்கள். இனி ரோஜா செடி வைக்க ஆசைப்படும் முன் முதலில் தொட்டியில் ஒரு துளசி செடி வளர்க்க ஆசைப்படுங்கள். உங்கள் நலனுக்கும் நல்லது, சுற்றுச்சூழல் மாசு தடுக்கப்படுவதால் சமூகத்திற்கும் நல்லது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.